தேவனுடைய இறக்கத்தினாலும் கிருபையினால் சந்தோஷமாக அவருடைய கிருபை இதுவரை சுமந்து வந்திருக்கிறதை நினைத்து கத்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2021 ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஆறுதலின் அமைப்பானது அநேக கல்வி தடைகளை தாண்டி ஸ்டப்பாக 3 ஆண்டுகளுக்கு இதுவரைக்கும் அருமையாக தன் பாதையில் நகர்ந்து கொண்டு வருகிறதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு சிறு விதையாக 2021 லண்டன் தேசத்தில் இருக்கிறதான சகோதரன் ராசதுரை விமலனாலும் அவர்களுடைய இருதயத்தில் கத்தர் போட்ட ஒரு சிறு விதை. அதோடு கூட அந்த காரியத்தில் அவருடைய கூட பிறந்த சகோதரன் பிரபாகரன் அவரிடத்திலே அவர் பேசிய பொழுது அவரும் அதே அந்த வார்த்தைக்கு இந்த ஊழியத்திற்கு உற்சாகமான வார்த்தைகளை பேசி நாங்கள் செய்யலாம் அண்ணா என்று சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதோடு கூட அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மக்களால் மக்களுக்கு அவர் சொல்லுகிற போது எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு பணம் இல்லை. பெரியவன் கையில் பொருளில்லை என்பதை போல இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பணமொழி சொல்லியிருக்கிறாங்க, பெரியவன் கையில் பொருளில்லை. இப்ப கர்த்தர் ஒரு சிறிய ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க 25,000 20,000 10,000 50,000 இந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்வதற்கு எங்களிடத்திலே வசதி குறைவு எங்களிடத்தில் இல்லை. ஆனால் குறைந்தது ஆண்டவராகிய தேவன் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதான சிறைச்சாலையில் இருந்தேன், பார்க்க வந்தீங்களா, ஆடை இல்லாமல் இருந்தேன், பசியாக இருந்தேன். அப்ப இந்த வார்த்தையை நிறைவேற்ற ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்புகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அப்ப நாங்க சொல்லுகிறோம் உதவ வேண்டும் ஆனால் முடியல, என்கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் இல்லை. விருப்பம் இருக்குது, ஆனா உதவ வேண்டும் விருப்பம் இருந்தாலும் அதை செயல்படுத்த என்ன பணம் இல்லை. இப்ப அவர் சொன்னார், நாங்கள் சேர்ந்து மக்களால் மக்களுக்கு அவர்களால் முடிந்த சிறு தொகையை தரட்டும், குறைந்தது 250 ரூபாய் தரட்டும். அதே போல அவர்கள் வெளி தேசத்திலே பேசுறாங்க, அங்கே இருந்து சகோதரர்கள் உதவி செய்யறாங்க, ஒரு சிறு தொகையை கொஞ்சமாக கொடுக்கிறாங்க அவங்க உழைப்புல. அதே போல இலங்கை தேசத்தில் பல இடங்களிலே அதுலதான் அங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்கிறது. அங்கெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஏரியாவில் பொறுப்பாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப இலங்கை தேசத்தில் பல இடங்களிலே திருக்கோவில் மலைய பக்கங்கள் குறிப்பிடக்கூடிய இடங்களிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மாநாட்ட உதவி பணத்தை செலுத்துகிறார்கள். அதற்குள்ளாக அது சேருகிறது. நாங்கள் பல இடங்களுக்கும் அவர்களுடைய பெயருக்கு பேங்குக்கு நாங்கள் அனுப்பி அது பசி ஆற்ற ஏழைகளை போய் சென்றடைய அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தேவனுடைய கிருபைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மிக முக்கியமாக இந்த ஆறுதலின் உணவு மைய அமைப்பில் 2021 இன்று வரை ஒத்தாசையாக இருக்கிற கரமுறையில் செயல்படுகிற சகல விதத்திலும் உதவி செய்கிற பொருட்களினாலும் பணத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இன்றைக்கு நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு சிறு விதையாக விழுந்தது. இன்றைக்கு அது உழைத்து அது ஒரு வீழ்ச்சமாக வளர்ந்து அநேகருக்கு நிழல் கொடுக்கிறது. அநேகர் தங்களுடைய களைப்பை ஆற்றவும் இளைப்பாறவும்
இந்த மரமானது, இந்த உணவு மையம், ஆறுதலை உணவு மைய மரமானது உதவி செய்கிறது. ஆமென். அதே வண்ணமாக லண்டன் தேசத்திலே இருக்கிற சகோதரர் ராசமுறை விமலனார் மற்றும் அவருடைய தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் அவ்வொரு விதமாக ஆசீர்வதிப்பாராக.